ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்ராச்செட் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்லிங் பேக் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ஸ்லிங் பேக் மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஸ்லிங் பேக்கும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக பண்ணுற மாதிரி பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். யான் வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, எல்லாமே 100% அக்ரலிக் யான் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃப்ளவர்ஸுக்கு அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரே டைப் தான். ஸோ இந்த எல்லோ கலர், அப்புறம் பேபி பிங்க், எல்லாமே கங்கா பிராண்டில் ஒலிவியா 100% அக்ரலிக் லைட் வெயிட் யான். நெக்ஸ்ட் டார்க் பிங்க், அதுக்கப்புறம் லைட் கலரில் லாவெண்டர் கலர், நெக்ஸ்ட் ப்ளூ கலர், லைட் ப்ளூ. ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து லைட் லாவெண்டர் கலர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து சேம் கலர்லேயும் பண்ணலாம், உங்கள் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஹூக் சைஸ் 4.0 mm. நீங்களும் எனி டைப் ஆஃப் ஹூக் சைஸ் யூஸ் பண்ணலாம், சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் யான் நீடில், நெக்ஸ்ட் சிசர்ஸ். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் சர்க்கிள். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். நெக்ஸ்ட் செயின் 2 வந்து ஃபஸ்ட்டு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஓகேவா? செயின் 2 ஃபஸ்ட் டபுள் குரூஷே. இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 11 டைம்ஸ் ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே 11 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா? ஹாஃப் டபுள் குரூஷேக்கு யான் ஓவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 3 லூப்ஸையுமே எடுத்துடணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, சர்க்கிள்குள்ளே 11 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரூஷே. இந்த டெய்லை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா சர்க்கிள் வந்து க்ளோஸ் ஆயிரும். நான் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணல, கொஞ்சம் வந்து நான் சர்க்கிள் இருக்கட்டும் கேப் விட்டுருக்கேன். ஓகேவா? டைட்டாக க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செயின் 2 போட்டதோடு நம்ம கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 செயின்ஸ் இருக்கும், 12 செயின்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இந்த ஃபஸ்ட்டு போட்ட செயின் 2 அதுவுமே நம்ம ஒரு ஹாஃப் டபுள் குரூஷேவாக கவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு செயின் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யானை கட் பண்ணிக்கலாம். ஓகே, செயின் 1 போட்டு யானை எடுத்துருங்க. இதான் ஃபஸ்ட் ரவுண்ட். சர்க்கிளோட அந்த டெய்லையும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் பண்ணுறதுக்கு வந்து 2 பீஸ் தேவை. நான் ஆல்ரெடி 1 பீஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம இப்போ அடுத்த பீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் பார்ட் எல்லாம் பண்ண போகிறோம். 12 செயினில் எனி ஸ்பேஸில் நீங்கள் வந்து எனி செயினில் இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கலர் யான் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ செயின் 3 1 2 3. செயின் 3 வந்து ஒரு டபுள் குரூஷேவாக கவுண்ட் ஆகும். சேம் செயினில் வந்து 4 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகே, நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4. ஓகே, 4
டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். 1 2 3 4. இப்போது ஹூக் இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டு 1 2 3 4 இருக்குல்ல, இந்த 4th ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக பாப்கார்ன் ஸ்டிச் கிடச்சிரும். செயின் 1 போட்டு செக்யூர் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இன்னும் அகெயின் 2 செயின்ஸ் ஆட் பண்ணும். 1 2. ஓகே, டோட்டலாக 3 செயின்ஸ் வரும். 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் வி ஸ்டிச்சுக்கு போகணும். அங்கே 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. அடுத்த பெட்டல் பண்ண போகிறோம். 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். 1 இங்கேருந்து இந்த லூப்லேருந்து 1 2 3 4 5. இங்கே வந்து 5th செயினில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். லாஸ்ட் இதில் 4th பண்ணியிருப்போம். இங்கே வந்து 5th செயின் இங்கேருந்து 1 2 3 4 5 இது பண்ணிவிட்டு இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்புக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லூப்பை இப்படி டைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த லூப்பை இதுக்குள்ளே கிராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா நம்ம யானை பிடிச்சி இழுத்திங்கன்னா நமக்கு அழகாக இந்த பெட்டல் கிடச்சிரும். செயின் 3 போட்டுக்கோங்க. 1 2 3. நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போகிறோம். அங்கேயும் 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 2 3 4 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. 5th நம்ம 1 2 3 4 5 5th ஸ்டிச்சில் ஹூக்கை இந்த இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 3 1 2 3. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு 12 செயின்ஸ் இருந்துச்சு. 12 செயின்ஸ்லையுமே ஒவ்வொரு பெட்டல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பெட்டல் 12 வரணும். ஓகேவா, நான் இன்னும் 1 மோர் டைம் பண்ணுறேன். ஒவ்வொரு செயின்லேயுமே 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. ஓகே, 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் லூப்பை கொஞ்சம் இப்படி இழுத்துக்கோங்க. 1 2 3 4 5. 5th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த லூப்பை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது செயின் 3 போட மறந்துடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்ணில் முடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பண்ணியாச்சு. செயின் 3யும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் பாப்கார்ன் ஸ்டிச், லாஸ்ட் பெட்டல் 1 2 3 4 5. ஓகே, 5. நெக்ஸ்ட் 1 2 3 4 5. 5th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை கிராப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 12 பெட்டல்ஸ் வந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட சர்க்கிள்லேருந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மீனிங். எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போது செயின் 3 1 2 3 பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் பெட்டலோட டாப்பில் ஒரு செயின் இருக்கும், அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு செயின் 1 போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம்னா இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஹூக்கை வந்து நல்லா இந்த செயின் 3 ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். 1 2 3. இப்போ இந்த ஸ்பேஸ்லேயே 4 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 4. லாஸ்ட் ரவுண்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே பாப்கார்ன் ஸ்டிச்சு தான். 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் 1 2 3 4
4th இதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த லூப்பை கிராப் பண்ணிக்கோங்க. சேம் பாப்கார்ன் ஸ்டிச் பண்ணது தான், ஓகேவா, லாஸ்ட் இதில் பண்ணது. நெக்ஸ்ட் அதே மாதிரி செயின் 3 1 2 3 ஒவ்வொரு இந்த செயின் 3 ஸ்பேஸில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த செயின் 3 ஸ்பேஸில் 5 டைம்ஸ் டபுள் குரூஷே. செகண்ட் டைம் பண்ணும் போதுலேருந்து 5 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணும். 1 2 3 4 5 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணிவிட்டு அதே மாதிரி லூப் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 ஃபிஃப்த் இதில் இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பை கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 3. ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் ஃபஸ்ட் இதில் 4 டைம்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம செயின் 3 வந்து ஏற்கனவே ஒரு டபுள் குரூஷியாக கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இதில் 4 டைம்ஸ் டபுள் குரூஷே, மற்ற எல்லாத்துலேயுமே 5 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணணும். இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் ரவுண்டில் பண்ண அதே பாப்கார்ன் ஸ்டிச் மெத்தட் தான். ஓகே, நான் வந்து உங்களுக்கு எண்ணில் காமிக்கிறேன், ஓகேவா. இந்த ரவுண்ட் 3லையுமே உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வரணும்னா 5 பெட்டல்ஸ் வந்திருக்கணும். ஓகே, சாரி, இந்த ரவுண்டு 3லையுமே உங்களுக்கு 12 பெட்டல்ஸ் வந்திருக்கணும். ஓகே, நான் எண்ணில் வந்து ஓகே, 11 பெட்டல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் ஒன் பண்ணுறோம். 1 2 3 4 5 டைம்ஸ் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இப்படி லூப்பை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் 3 1 2 3. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு பெட்டலோட டாப்பில் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 3 முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கிரானி ஸ்கொயர் ரவுண்ட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த இது ஓகேவா, ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த சென்டர் பார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். கிரானி ஸ்கொயர் ரவுண்ட்ஸ் செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா யான் எல்லாத்தையுமே நீட்டாக ஹைட் பண்ணிக்கலாம் பேக் சைடில். ஓகே, நம்ம ரவுண்ட் 4 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனி செயின் 3 ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1. ஓகேவா, கிரானி ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு கார்னர் பண்ண போகிறோம். செயின் 1 இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் குரூஷே. 1 again 1 more time, 3 times double crochet. ஓகேவா, செகண்ட் டைம் டபுள் குரூஷே 2 3. ஓகேவா, 3 டைம்ஸ் டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறோம். 1 2 3. நம்ம வந்து ரவுண்டோட எண்டில் இந்த ஸ்டிச்சில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கூட இந்த ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பீஸ் ஆஃப் யானை அந்த செயின் அடியில் இன்சர்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் குரூஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கார்னர் உங்களுக்கு எண்டில் வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரூஷே. மிட் பார்ட் இது 1 2 3. நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் குரூஷே. ஸோ 2 செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் குரூஷே. நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் குரூஷே.
1 இது வந்து கார்னர் ஓகேவா. ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2 1 2 சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே 1 2 3. ஓகே நம்ம ஒவ்வொரு கார்னர்லையுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணுவோம். ரிமைனிங் பார்ட்டில் எல்லாமே நம்ம வெறுமா 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே மட்டும்தான் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதே பேட்டர்ன் தான் நமக்கு கிரானி ஸ்கொயரில் எவ்வளோ ஹைட் நீங்கள் பண்ணாலுமே கண்டினியூ ஆகும். ஓகேவா, உங்களுக்கு பண்ண பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த செயின் 3 ஸ்பேஸும் இந்த செயின் 3 ஸ்பேஸ்லேயும் 1 டைம் 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே 1 2 3. ஓகே நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸில் 1 2 3. அகெயின் இது வந்து கார்னர். ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2 1 2. அகெயின் சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. ஓகே நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸ், இந்த ரெண்டு செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. அகெயின் அகெயின் நெக்ஸ்ட் கார்னர். கார்னரில் எப்போவுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஓகே செயின் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 1 2 சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1. ஓகேவா, நம்ம கிரானி ஸ்கொயரில் ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஃபஸ்ட் ரோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம லாஸ்ட்டாக இருக்க செயின் 3 ஸ்பேஸில் மிட் செயின் 3ல 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரோஷே பண்ணால் போதும். அகெயின் நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1 2 3. ஓகே லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது கார்னர்னு சொன்னேன்ல, இதில் வந்து 3 டைம்ஸ் மட்டும்தான் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறோம். ஸோ எல்லா கார்னர்லையுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ செயின் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே நான் பண்ணுறேன். 1 2 இந்த சேம் ஸ்பேஸில் தான் 3. ஓகே செயின் 2 பண்ணிக்கோங்க 1 2. அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் மார்க்கர் இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே பண்ணோம்ல அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரோ 1 முடிஞ்சிருச்சு. நம்மளோட கிரானி ஸ்கொயரோட ரோ 1 முடிஞ்சிருச்சு. ரோ 2 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செயின் 1 இந்த கார்னர் தான் அகெயினும் கார்னர் ஸ்டிச் வரும். இதில் 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 எல்லா கார்னரில் தான் நம்ம கார்னர் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இந்த கார்னரில் பண்ண போகிறோம். செயின் 1 போட்டுக்கோங்க 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே 1. இதான் டபுள் க்ரோஷே செயின் ஓகேவா, இதில் தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். 2 கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 நீங்கள் சேம் ஸ்பேஸில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள் செயின் 1 போட்டுட்டு. நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரையாங்கிள் ஸ்பேஸ் 1 ஒன்லையுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஓகேவா, 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்,
ஒவ்வொரு மிட் ஸ்பேஸ், அதாவது இந்த ட்ரையாங்கிள் இதில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கார்னருக்கு வந்துட்டோம். ஓகேவா? இந்த கார்னர் இந்த செயின் 2 ஸ்பேஸில் அகெயின் நம்ம கார்னர்னால் என்ன பண்ணுவோம்? 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஸோ 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஓகே, chain 2 1 2 again 3 times double crochet same spaceல. கிரானி ஸ்கொயர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பேக்ஸ் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள், கார்னரில் மட்டும் நீங்கள் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ரவுண்டோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிரானி ஸ்கொயர்லேயே ரவுண்ட் 2 இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார்னர் ஸ்டிச், இங்கேயும் கார்னர் பண்ணிவிட்டேன். மிட் பார்ட்டில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த கார்னர் இதை மட்டும் முடிச்சிட்டா ரவுண்ட் ரோ 2 வந்து முடிச்சிடலாம். ஓகே, முடிக்கிறதுக்கு நம்ம அந்த கார்னர் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2. நம்ம ஆல்ரெடி இங்கே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட் டபுள் க்ரூஷேயோட டாப் ஸ்டிச்சில் ஹூக் இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்ட் 4ல் வந்து ரோ 1 முடிச்சிட்டோம், ரோ 2 முடிச்சிட்டோம் கிரானி ஸ்கொயரில். இப்போ வந்து 4 ரோஸ் வந்து பண்ணணும். ஓகேவா? இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரோ 1 2 3 4 இந்த ப்ளூ கலரில் 4 ரோஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைட் பர்பிள் கலரில் 2 ரோஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சேம் கலரில் பண்ணால் இன்னும் வந்து 1 2 3 4 5 6 டோட்டலாக 6 ரோஸ் பண்ணணும். நான் வந்து இந்த ப்ளூ கலரில் இன்னும் 2 ரோஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி 4ல் 2 முடிச்சாச்சு, இன்னும் 2 ரோஸ் மட்டும் பண்ணுவேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் கார்னர். இந்த கார்னரில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கார்னரில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ்னு பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கார்னரில் எப்போவுமே 3 டைம்ஸ் மட்டும் டபுள் க்ரூஷே பண்ணிக்கோங்க. நம்ம எண்டில் வந்து பண்ணி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் இதில் ஒன்றுலேயுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிக்கோங்க. இப்படியே நமக்கு வந்து ஸ்கொயரோட சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். நீங்கள் எவ்வளோ ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பேக்கை அந்தளவுக்கு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இந்த செயின் 2 ஸ்பேஸில் மட்டும் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோ 3 and 4 முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், 2 ரோ பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1 இது, ரோ 2, ரோ 3, ரோ 4. ஓகே, இப்போது 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணி செயின் 2 போட்டாச்சு. ஜஸ்ட் நம்ம பண்ண ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறீங்க, வேறு கலர் சேஞ்ச் பண்ணலன்னா இதிலே இன்னும் 2 ரோ கண்டினியூ பண்ணிடுங்க. நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 கட் பண்ணுறேன். நியூ கலர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் பர்பிள் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ளூ கலர் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த லைட் பர்பிள் கலரில் 2 ரோஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். நியூ யான் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த கார்னர் ஸ்டிச்சுன்னு சொன்னேன்ல, அதிலே நீங்கள் யானை கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹைட்டு கம்மி போதும், ஹேண்ட்பேக் வந்து ஸ்லிங் பேக் வந்து சின்னதாக போதும்னா இதோட கூட ஸ்டாப் பண்ணிட்டு கடைசியாக நான் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோட லாஸ்ட்டில் நான் எப்படி பார்டர் கொடுக்குறேன் அப்புறம் ஹேண்டில் போடுறேன்னு அந்த ரவுண்டு கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ கிரானி ஸ்கொயர் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். யானை செயின் 1 போட்டுக்கோங்க. இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கார்னர். ஓகே, 1 2 3. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயுமே 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3. இப்போ ரோ 5 பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸ்லேயும் ஒரு டைம் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்ம
கார்னரில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே செயின் 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே 1 2 3 ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் நம்ம 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே கார்னர் அப்படியே பண்ணிவிட்டு வாங்க. இங்கெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எண்டில் காமிக்கிறேன். ரோ 5 எண்டு வந்தாச்சு. நம்ம எப்பவும் போல் கார்னருக்கு 3 டைம்ஸ் 1 டபுள் க்ரூஷே 2 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணிவிட்டு செயின் 2 ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட 1 2 ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். இன்னும் ரோ 6 மட்டும் இருக்குது. 1 2 3 4 5 பண்ணியிருக்கிறேன். ரோ 6 வந்து நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தான் ரிப்பீட் பண்ணணும். நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு எண்டில் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோ 6 ஓகே. இப்போது ரோ 6 வந்து முடிக்க போகிறேன். ஓகே, கிரானி ஸ்கொயர் கார்னரில் செயின் 2 ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நெக்ஸ்ட் ரோ 7 வந்து ஒரு பார்டர் மாதிரி பண்ண போகிறோம். கிரானி ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பார்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செயின் 2 ஓகே. நெக்ஸ்ட் அந்த செயின் 2 போட்டிருக்கோம்ல அதே ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரூஷே 1 ஹாஃப் டபுள் க்ரூஷே. இந்த ரவுண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம் ஓகேவா. இந்த ட்ரையாங்கிள் ஸ்பேஸில் ஒர்க் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சோட டாப்பில் எல்லா ஸ்டிச்சஸோட டாப்பில் மட்டும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம் ஓகே. கார்னர் மட்டும் மாறும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த சென்டரில் ஒர்க் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, டபுள் க்ரூஷே ஸ்டிச்சோட டாப்பில் மட்டும் ஒர்க் பண்ணிக்கோங்க. டபுள் க்ரூஷே கிடையாது, ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணணும் ஓகே. இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஜஸ்ட் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. இந்த இடத்துல இதில் பண்ணிடாதீங்க, டபுள் க்ரூஷியோட டாப்பில் பண்ணிடுங்க. இப்படியே பண்ணுங்கள். நான் வந்து இந்த கார்னரில் எப்படி பண்ணுறதுன்னு இங்கே வரும்போதே உங்களுக்கு காமிச்சிடுறேன். எண்டு வந்துட்டோம். ஒவ்வொரு டபுள் க்ரூஷியோட டாப்பில் 1 டைம் பண்ணுங்கள். இந்த இடத்துலையுமே டபுள் க்ரூஷியோட டாப் இந்த செயின் 3நாலுமே ஒவ்வொரு டபுள் க்ரூஷியோட டாப்பில் மட்டும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸில் மட்டும் என்ன பண்ணணுன்னா 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே 1 2 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே செயின் 2 சேம் ஸ்பேஸில் 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே 1 2 3 ஓகே. கார்னரில் மட்டும் 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே செயின் 2 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதுக்கப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டிச்சிலேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் கொஞ்சம் ஹைடாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டபுள் க்ரூஷியோட டாப் ஓகேவா இங்கே இருக்கும். எந்த ஸ்டிச்சையும் மிஸ் பண்ணிடாமல் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட டாப்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு கார்னரும் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். கார்னர் 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே 1 2 3 செயின் 2 சேம் ஸ்பேஸில் 3 ஹாஃப் டபுள் க்ரூஷே 1 2 3. ஸோ நெக்ஸ்ட் இந்த செயினுக்கு பெயராதிங்க, இங்கே ஹைடாக இருக்கும் ஓகேவா. இந்த செயினை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு செயின்லேயுமே 1 டைம் செயினோட டாப்பில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நைஸ் பார்டர். இந்த இதுவும் இங்கேயும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். இப்போது நம்ம எண்டு ரோ 7ஓட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கார்னரில் ஏற்கனவே நம்ம வந்து இங்கே செயின் 1 போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கார்னர் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிடுங்க. 1 2
3 chain 2 again same space laye 3 times half double crochet 1 2 3 3 times half double crochet கடைசியா முடிக்கும் போது பண்ணிரணும் கடைசி கார்னர்ல next first chain ஓட டாப்ல slip stitch okay chain 1 பண்ணி கட் பண்ணிக்கலாம் friends நீங்க வந்து கிரானி ஸ்கொயர் முடிச்சுட்டு இந்த பார்டரோட இதே கலர் போதும்னா நீங்க கட் பண்ணுங்க வேற கலர் இது வந்து பேக்கோட சைடுல வரும் ஆக்சுவலா ஓகேவா இந்த பிங்க் வந்து பேக்கோட சைடுல அப்புறம் பாட்டம்ல வரும் ஓகே உங்களுக்கு மாத்தணும்னா நீங்க மாத்துங்க இல்ல சேம் கலர் இருக்கணும்னா நீங்க யானை வந்து கட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எண்ட்ல வந்து புரியும் சோ செயின் 1 போட்டு நான் கட் பண்ணி இருக்கேன் ஏன்னா நான் வேற கலர் அட்டாச் பண்ண போறேன் அதனால ஓகே இந்த ரவுண்ட்ல வந்து நம்ம எனி 3 சைட்ஸா வர்க் பண்ண போறோம் ஏன்னா 3 சைட்ஸ் வந்து இப்படி நம்ம அட்டாச் பண்ணிடுவோம் இதையும் ஸோ மேலே வந்து நமக்கு ஓப்பனாக இருக்கும் ஸோ அதனால நம்ம 3 சைட்ஸ் மட்டும் நம்ம இந்த பார்டர் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் கலர் யானில் ஸோ ஏதோ ஒரு எட்ஜோட நீங்கள் ஸ்டார்டிங் பார்ட்டை எடுத்துக்கோங்க ஒரு கார்னர் பிளேஸ் எடுத்துக்கோங்க இந்த கார்னர்லேருந்து இங்கேருந்து இங்கே நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே மட்டும் பண்ண போகிறோம் மேல் பார்ட்டை விட்டுற போகிறோம் ஸோ கார்னரில் வந்து நம்ம பண்ண செயின் 2லே ஃபஸ்ட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள் அடியில் இன்சர்ட் பண்ணக்கூடாது இந்த செயின் இருக்குல்ல இந்த வியோட சென்டரில் இன்சர்ட் பண்ணுங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே நம்ம பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம் ஓகே இன்சர்ட் பண்ணி நியூ யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க கிராப் பண்ணிவிட்டு செயின் 2 ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 2 போட்டுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் டபுள் குரோஷே மட்டும்தான் பண்ண போகிறோம் கார்னர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம் ஆனால் பேக் லூப் ஸ்டிச்சஸில் மட்டும்தான் ஓகேவா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னா இந்த 2 லூப்ஸுக்கும் அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடாதீங்க கிராச்செட்டிங்கில் வந்து இது ஃப்ரண்ட் லூப் இது பேக் லூப் ஸோ இப்படி சென்டரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும் ஓகே ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண யான் ஓவர் பேக் லூப்பில் மட்டும் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும் ஓகே இங்கே பாருங்கள் சென்டரில் இன்சர்ட் பண்ணி இந்த பேக் லூப் ஓகே எவ்ரி பேக் லூப்பில் பண்ணணும் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 2 லூப்ஸ் இருக்கும் ஹாஃப் டபுள் குரோஷே நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஒன் மோர் டைம் இதுதான் நம்மளோட ஸ்டிச் இப்படி விடக்கூடாது இந்த 2 லூப் கிடையாது பேக் லூப்னா இப்படி எடுக்கணும் ஸோ ஹாஃப் டபுள் குரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே ஓகே பேக் சைடு உங்களுக்கு வந்து இந்த 2 இது இருக்கும் லூப்ஸ் எல்லாத்துலேயுமே செயின் மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் பேக் லூப் எடுக்கும் போதே அந்த 2 செயினையும் எடுத்து பண்ணிடுங்க இப்போ கார்னர் கிட்ட வந்துட்டோம் இந்த செயின் 2 ஸ்பேஸ்லலாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒவ்வொரு செயினோட பேக் லூப்பில் மட்டும் பண்ணால் போதும் இப்படி வி ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே அதே மாதிரி சென்டரில் இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே next chain பேக் லூப் மட்டும் இன்சர்ட் பண்ணி ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணால் போதும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நான் வந்து இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த கார்னரில் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த ஒரு சைடும் பண்ணணும் கார்னர்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் பேக் லூப் ஸ்டிச்சஸில் ஹாஃப் டபுள் குரோஷே ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் 1 சைடு முடிச்சாச்சு, 2 சைடு முடிச்சாச்சு. இந்த ஒரு சைடும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக 3rd சைடில் எண்டுக்கு வந்துட்டோம். 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. எங்கே முடிக்கணும்னா இந்த செயின் 2 போட்டோம்ல, இந்த கார்னர் ஸ்டிச்சில் முடிச்சிட்டா முடிஞ்சிடும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். செயின் 2 போட்டுக்கோங்க. செயின் 2 போட்டு அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் இருக்க ஒர்க்கை இப்படி பேக் சைடில் திருப்பிக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஃப்ளார் வந்து எப்படி இருக்குன்னு. பேக் சைடில் திருப்பிட்டு இந்த ரவுண்டில் வந்து நம்ம போத் லூப்ஸ்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக 2 லூப்ஸுக்கு அடியிலையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்பெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. கார்னர்லேயும் ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது ஸ்டிச், ஓகேவா? செயின் 2 போட்ட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஜஸ்ட் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த மாதிரியே பண்ணிவிட்டு இங்கேயுமே நம்ம போத் லூப்ஸ் அப்படியே பண்ணிட்டு வாங்க. நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம முடிக்க போகிறோம் இந்த ரவுண்ட். ஓகே, லாஸ்ட் ஹாஃப் டபுள் குரோஷேயோட டாப்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. செயின் 1 போட்டுக்கோங்க. கட் பண்ணிக்கலாம் லாங் டைல் விட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது அவ்வளோதான், இதோட ஓவர். நம்மகிட்ட வந்து 2 பீஸ் இருக்குது இதே மாதிரி, ஓகேவா? நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா யானையும் கட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கோட ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட், ஒரு சைடு பேக்குக்கு ரெண்டையுமே நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா யான் டெய்ல்ஸையுமே ஹைட் பண்ணிக்கோங்க வித் த ஹெல்ப் ஆஃப் யான் நீடில். நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பேக் சைடில் வந்து எல்லா யான் டெய்லையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணும்போது இந்த பேக் சைடு வந்து வெளியில் அவுட் சைடாக இருக்கணும். 2 ஃப்ரண்ட் சைடையுமே ஓகே, 2 ஃப்ரண்ட் சைடையுமே ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெண்டுலேயுமே பேக் சைடு வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம பார்டரை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, இப்படி தான் நம்மளோட பீஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த 3 சைட்ஸுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த 1 சைடு வந்து ஓப்பனாக விட்டுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைடு பேக் சைடு வச்சுருக்கீங்களா, இப்படி நேராக லெஃப்ட் சைட் கார்னருக்கு போங்க. லெஃப்ட் சைட் கார்னரில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, யானை கிராப் பண்ணிவிட்டு செயின் 1. ஓகே, செயின் 1. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு செயின். இந்த நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கிற நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே ஃபுல் செயினையுமே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் குரோஷே மட்டும் பண்ண போகிறோம். இப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி. ஓகே, ஒரு இதுலேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் இந்த சைடு எடுக்கணும், அந்த சைடில் இருக்க வியும் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைடில் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீங்கள் ஒன்றா வச்சு நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கார்னர்னாலுமே நம்ம அந்த 2 செயின்ஸை மட்டும் பாருங்கள். 2ல் இருக்க அந்த செயின்ஸ் இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் எடுத்து சிங்கிள் குரோஷே, இங்கே இருக்க வி ஸ்டிச், அடுத்த வி ஸ்டிச், இப்படியே பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். 1 சைட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். முடிச்சுட்டு நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டாக
நெக்ஸ்ட் செயின் 1 போட்டு நல்லா லாங் டெயில் கட் பண்ணி லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் சைடில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். இது வந்து பேக்கோட இன்னர் சைடு. ஓகேவா, அவுட்டர் சைடு வந்து இங்கே இருக்குது. இந்த பார்ட்டெல்லாம் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். திருப்பின பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த சைடு ஃபினிஷிங் எல்லாமே. இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் ரவுண்டு மட்டும் இங்கே பண்ணிவிட்டு ஹேண்டில் வைக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் வந்து பேக்கோட இந்த ரைட் சைட் கார்னரில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த கார்னரில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ரவுண்ட் தான். இன்சர்ட் பண்ணி நான் வந்து இந்த பேபி பிங்க் கலர் யானை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு ரவுண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 2 வந்து ஒரு டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகேவா, ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கு மேலேயும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். இந்த எட்ஜ் வரும்போது ஜஸ்ட் அந்த ஸ்டிச்சஸ் மேலே எல்லாமே இந்த கேப் இருக்குல்ல, இங்கே மேலே எல்லாமே ஒன் டைம் டபுள் க்ரூஷே ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணிடுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்பேஸ் தெரியுதோ அங்கே மட்டும் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு வந்துட்டு ஸ்டிச்சஸோட டாப்பில் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இப்படியே நான் பண்ணிகிட்ருங்க. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பிகினிங் ஸ்டிச் வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம். யார்ன் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட பேக்கோட ஹேண்டில் மட்டும் பண்ணணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கோட ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் செயின் 7 1 2 3 4 5 6 7. ஓகே, ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் செகண்ட் செயினை ஸ்கிப் பண்ணிட்டு தேர்டு செயின்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, தேர்டு செயின்லேருந்து நம்ம ஒவ்வொரு செயின்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 1 2 3 4 5. டோட்டலாக உங்களுக்கு ஒவ்வொரு ரோஸ்லேயுமே 5 சிங்கிள் க்ரூஷே இருக்கணும். 1 2 3 4 5 செயின்ஸ் இருக்கணும். இப்போது செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை வந்து ரைட்டில் இருக்கிறது அப்படியே லெஃப்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. செகண்ட் ரோ பண்ணுறோம். 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் செயின் 1 அகெயின் ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ரோ 3 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு ரோவோட எண்டில் உங்களுக்கு 5 செயின்ஸ் இருக்கணும். 3 4 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோ 3 முடிச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். செயின் 1 போட்டுக்கோங்க. ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுங்கள். ரோ 70 வரைக்கும் பண்ணுங்கள். ஓகேவா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே 5 முடியணும். ஒவ்வொரு ரோலையும் 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே.
70 ரோஸ் வரைக்கும் பண்ணணும். நான் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேக்கோட ஹேண்டில் வந்து 90 ரோஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ ரோஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. லாங் டெயில் கூட விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அட்டாச் பண்ணலாம். இந்த பார்ட்டில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன் சைடு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு சைடும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ட்விஸ்ட் ஆகாமல் இந்த சைட் அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ஃபோட்டோ வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் டேப், மொபைல் ஃபோன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.